ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விக்னேஷ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சிலர் வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் அப்புறம் டெலிகிராம் குரூப்பில் அப்புறம் 1-to-1 மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நெட்வொர்க்கிங் படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டியூட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ராங்காக சொல்லணும்னா இது பெஸ்ட் இன்ஸ்டியூட், இது வேர்ஸ்ட் இன்ஸ்டியூட், அந்த மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் படித்தப்போ பார்த்தா அங்கே வேறு ஒரு ட்ரெயினர் இருந்திருப்பாங்க, இப்போ ப்ரெசென்ட்டில் வேறு ஒரு ட்ரெயினர் மாறி இருப்பாங்க. அவங்க நல்லா நடத்தலாம், இல்லை ரொம்ப சுமாராக நடத்தலாம். அதனால் எதையுமே நம்ம ஷூராக இது பெஸ்ட் இன்ஸ்டியூட், இது வேர்ஸ்ட் இன்ஸ்டியூட் நம்ம சொல்ல முடியாது. கூகுள் ரிவ்யூ கூட பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது பார்த்தா ரிவ்யூவில் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு நடத்தின ட்ரெயினர் இப்போ அங்கே இருக்காங்களா, இல்லை பிளேஸ்மெண்ட் பண்ணுற இன்சார்ஜ் அங்கே இருக்காங்களா, நம்மளால் ஷூராக சொல்ல முடியாது. அதனால் உங்கள்கிட்ட ஒரு 4-5 க்ரிட்டீரியா சொல்கிறேன். இந்த க்ரிட்டீரியாஸ்லாம் மேட்ச் ஆச்சுன்னா உங்கள் நியர்பையில் எந்த இன்ஸ்டியூட் இருக்கோ அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் கண்டிப்பாக சேர்ந்து படிங்க. ஏன்னா வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி ஆன்லைன்லேயே நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதோட பெட்டராகவே படிக்கலாம். பட் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சில இன்ஸ்டியூட்டில் அவங்க நிறைய கம்பெனியோட டைப்பில் இருப்பாங்க. அதனால் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி ஒரு மாதம் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி தேடாமல் அவங்க இன்ஸ்டியூட்லேயே நம்மளுக்கு ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு பெஸ்ட்டான விஷயம் தானே. ஒரு 5000-10,000 எதுவும் பெருசாக இராது. ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நான் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம என்னென்ன க்ரிட்டீரியாஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸ் படிக்க போகிறீங்க. அது நெட்வொர்க்கிங்காக இருக்கலாம், CCNA, CCNP, இல்லை ப்ரோக்ராமிங், பைத்தான், இல்லை ஜாவா, இது வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்டாக இது படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஆனால் அதுவே வந்து வேறு யாராவது ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சரி அண்ணன் சொல்லிட்டாரு இல்லை ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் எடுத்தோன்னா அதில் போய் டக்குன்னு ஜாயின் பண்ண வேணாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துக்காங்க. ஒரு 1 வீக்காக டைம் எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற சிலபஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாது இதில் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமா வேலைக்கு போனால் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட க்ரோத் எந்த லெவலில் இருக்கும், அப்புறம் அந்த விஷயங்கள் அந்த ஃபீல்டில் வந்து நம்ம மைண்ட் செட்டுக்கு செட் ஆகாதா, இந்த விஷயங்கள்லாம் ஒரு வாரம் நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக ரிசர்ச் பண்ணலாம். இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செட் ஆகாமல் ஆகாதா, ஓகே இதில் தான் நம்ம ஃபியூச்சரில் வேலைக்கு போக போகிறோம், என்னோடய க்ரோத் எப்படி இருக்கும், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நான் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. இப்போ நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, இந்த கோர்ஸ் தான் படிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ CCNA எடுத்துக்கலாம். இப்போ CCNA படிக்கிறதா இருக்குனீங்கன்னா கூகுளில் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட் எது அப்படின்னு நீங்கள் எந்த ரீஜனில் சர்ச் பண்ணுறீங்க, சென்னை, பெங்களூர், இல்லை உங்கள் நேட்டிவில் ஏதாச்சும் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு லிஸ்ட் வரும். அந்த இன்ஸ்டியூட் நம்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்தோன்னே நேரில் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 10 இன்ஸ்டியூட்டோட லிஸ்ட்டு கேதர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க எது நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை கால் பண்ணி நீங்கள் வந்து என்கொயர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோனில் என்கொயர் பண்ணுங்கள். என்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் அதில் 10 இன்ஸ்டியூட்டில் ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு 4 இன்ஸ்டியூட்டில் ஒரு 3 இன்ஸ்டியூட் ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபீஸ் அப்புறம் எல்லா விஷயங்களும் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருப்பீங்க. இதெல்லாமே கேதர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போகும்போது அப்போ காலில் கேட்க மறந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் கேட்கலாம். உங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து டீச் பண்ண போகிற அந்த ஸ்டாஃப் யாருன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம அங்கே ரிவ்யூவில் பார்த்தது வந்து பார்த்தா வேறு ஒரு ஸ்டாஃப் நடத்திருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வேறு யாராச்சும் புதுசாக ஸ்டாஃப் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லை இருக்காது, அவங்க நாலேஜ்ஃபுல்லாக இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே படித்த ஸ்டூடெண்ட்டே ஓகே அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தாலே போதும் அப்படியே அவங்களே நடத்த வைப்பாங்க. அவங்க நல்லா நடத்துவாங்கன்னு சொல்லலாம், ஒரு சிலர் சுமாராகவும் நடத்துவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு யார் டீச் பண்ண போகிறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க எத்தனை வருஷமாக இந்த நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக அங்கே ரிசப்ஷனில் நீங்கள் அங்கே இன்ஸ்டியூட்டில் போய் விசிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல தாராளமாக கேட்கலாம். நீங்கள் தயங்க வேணாம். ஏன்னா வந்து என்னடா அது இதெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்களா மாட்டாங்களா, நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா வந்து நீங்கள் கட்டுற ஃபீஸ்க்காக நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏன்னா நம்ம ஒன்றும் ஏதோ ஃப்ரீயாக போய் படிக்க போகிறதில்ல, நம்ம ஃபீஸ் கட்டுறோம். அதனால் யார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, நம்மளுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் கவர் பண்ண போகிறாங்க, என்னென்ன சிலபஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணி கேட்டுக்கலாம். அதனால் அவங்க வந்து இல்லை நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு யாரையுமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் சேரணும், அதுதான் அவங்களோட மெயின் டார்கெட். ஒரு சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து வெறும் CCNA மட்டும் தான் படிக்கலான்னு போவீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் CCNA மட்டும் படித்தா உங்களுக்கு வேலைக்கு ஆகாது, நீங்கள் CCNP படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணுவோம். இல்லைனா ஒரு சில இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வெறும் CCNA படித்தா வேலைக்கு ஆகாது, ஹார்ட்வேர் படிக்கணும், ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் படிக்கணும், A+ படிக்கணும், அப்புறம் வேறு என்னமோ சொன்னாங்க ரீசெண்ட் டேஸில். நான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எதுக்காக போனீங்களோ அது மட்டும் வாங்குங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு கடைக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ண போனாலும் அந்த இடத்துல கடைக்காரங்க பார்த்தா நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சேர்ந்து ஏதாவது சேல் பண்ண பார்ப்பாங்க. அதனால் நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் பார்த்து வாங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க, அதுக்காக சுத்தமாக இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவங்க சொல்கிறது கேளுங்க, அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோட சஜஷன். ஒரு சில இன்ஸ்டியூட்டில் பண்ணுற ஒரு பேடான விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லாருமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்ககிட்ட படித்தவங்கன்னு சொல்கிறதுக்காக உங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நெட்வொர்க்கிங்காக போயிருப்பீங்க, நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னு போவீங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேரெக்டாக நெட்வொர்க் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது,
நீங்கள் சிஸ்டம் அட்மினாக வேலை செய்யணும், இல்லை சிஸ்டம் இன்ஜினியராக வேலை செய்யணும், அப்புறமா தான் நெட்வொர்க்கிங்க்கு மாற முடியும், இல்லை ஃபீல்டு இன்ஜினியராக நீங்கள் வேலை செய்யணும், அப்போ தான் நெட்வொர்க் இன்ஜினியராக மாற முடியும். இந்தமாதிரி ஒரு சில தப்பான ஒரு சில சஜஷன் ஐடியாஸ்லாம் அவங்க கொடுத்துட்றாங்க. அதனால் அப்போல்லாம் கிடையாது. நீங்கள் CCNA படித்தா டேரெக்டாக நெட்வொர்க் இன்ஜினியர் ரோலுக்கு போகலாம், சிஸ்டம் அட்மின் ரோலுக்கும் போகலாம். ஆனால் சிஸ்டம் அட்மின் ரோலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரோத் இருக்காது. ஃப்ராங்காக சொல்லணும்னா அதுதான் உண்மை. அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சிஸ்டமில் இருக்காது சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன், அவுட்லுக் பிரச்சனை, இல்லை அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஒய்ஃபை இல்லை ரவுட்டரில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா அது மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் நெட்வொர்க் இன்ஜினியர்னால் அதோட ரோலே வேறு. நெட்வொர்க் இன்ஜினியர் என்ன வேலை செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியலனா இந்த சேனலில் வந்து நாக் இன்ஜினியரோட வேலைனா டேக் இன்ஜினியரோட வேலை அப்படின்னு ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இல்லை மற்ற சேனலில் இருந்தாலும் இன்னும் கிளியராக இருந்தால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் இந்த விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் கீழே வந்து யாராவது ப்ரோ பெஸ்ட்டான இன்ஸ்டியூட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்கும்போது ஜஸ்ட் இங்கே போய் படிங்க, ஒரு சிலர் சொன்னாங்க ப்ரோ இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் ஏதோ ஒன்று தான் சொல்ல முடியும். அதனால் நான் என்ன படித்தது ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் நான் படித்தேன். அதனால் என்னால் அந்த இன்ஸ்டியூட் பற்றி சொல்ல முடியும். அதுவும் அப்பப்போ இருந்த ட்ரெயினர் இப்போ இருக்காரா, இல்லை இப்போ இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்களாக போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். எதையுமே இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அதை மட்டுமே நம்பிடலாம். செல்ஃபாக ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை சர்வை பண்ண முடியும். அதனால் இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். மேலும் ஏதாச்சும் ஒரு சஜஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்துக்காக நன்றி. மீண்டும் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். என் பேர் விக்னேஷ். பாய்.